இன்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலையாகும் தேசபந்து தென்னக்கோன். கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர் எதிர்கொள்ளும் புதிய பிரச்சினை. பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு வழங்குவதாக நாம் கூறவில்லை. இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு இலவச விசா, காலத்தை குறைக்கும் வெளிநாடு. உள்ளூராட்சி சபைகளில் தனித்து ஆட்சி, சுமந்திரன் அதிரடி. ஜெர்மனியில் வாடகைக்கு குடியிருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி. அரிசி விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு, கடும் அதிருப்தியில் மக்கள். டயஸ்போராக்கள் பட்டலந்த அறிக்கையை கையில் எடுப்பார்கள், எச்சரிக்கும் சரத் வீரசேகர. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் மீண்டும் முன்னிலையாக உள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 20 நாட்களின் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசபந்து தென்னக்கோனை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் அருண புத்ததாசன் நேற்று உத்தரவிட்டார். இந்நிலையில் விளக்கமறியல் உத்தரவை அடுத்து நேற்றைய தினம் மங்குணுகொல பெலஸ் சிறைச்சாலைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். அவருக்கு பிணை வழங்குமாறு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கை மீதான முடிவு இன்று அறிவிக்கப்படும் என நீதவான் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாத்தறை வெலிகமவில் பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கொலை செய்ய சதி செய்த குற்றச்சாட்டில் கடந்த மாதம் 27ஆம் தேதி அவரை கைது செய்வதற்காக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்துக்கு அவரது சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவை பெறுவதற்கு சென்றபோதே முன்னாள் போலீஸ் மா அதிபர் நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் மீள திருத்தம் செய்யப்பட்ட பெறுபேறுகள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி புலமை பரிசில் பரீட்சையின் மீள திருத்தம் செய்யப்பட்ட பெறுபேறுகளின் அடிப்படையில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கும் உரிய அதிபருக்கும் கல்வி அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த திருத்தம் செய்யப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் பாடசாலைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு தற்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலை அதிபர்கள் 2025 தேதிக்கு முன்னர் நிகழ்நிலை முறையில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாடசாலைகளின் அதிபர்களுக்கு உரிய விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அவ்விண்ணப்ப படிவத்தை தரம் 5 கல்வி கற்ற பாடசாலை அதிபரிடமிருந்து பெற்று பெற்றோர் அதனை முறையாக பூரணப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவங்களை அதிபரிடம் மீண்டும் கையளிக்க வேண்டும் எனவும் பாடசாலை அதிபர்கள் உரிய தேதிக்கு முன்னர் நிகழ்நிலை முறையில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் வசிக்கும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள விதிகளின் காரணமாக குழந்தை பராமரிப்பை அணுகுவதில் பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். பெற்றோர்கள் 30 மணி நேர இலவச குழந்தை பராமரிப்பை பெற முடியாது என புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட விதி எடுத்துரைக்கிறது. மேலும் 15 மணி நேர இலவச குழந்தை பராமரிப்பை வழங்க முடியும் எனவும் குறித்த விதியின் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இது போதாது என பெற்றோர் வாதாடி வருகின்றனர். இந்த புதிய விதிகளால் சில பெற்றோர்கள் குழந்தையை பராமரிப்பதற்காக வீட்டிலேயே நேரத்தை செலவிடுகின்றனர். இதனால் அவர்களின் வேலை வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு சிலர் வேலைகளையும் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது சுமார் 71,000 புலம்பெயர்ந்த குடும்பங்களை வறுமை நிலைக்கு தள்ளுவதாக ஒரு ஆய்வு கூறுகின்றது. இதனால் பல குழந்தைகளின் ஆரம்ப கல்வி பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு வழங்குவதாக தாம் கூறவில்லை என கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில்கள் வழங்குவதாக உறுதிமொழி வழங்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 23,000 பேருக்கு மட்டுமே அரசாங்க தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க முயற்சியாண்மைக்காக இந்த ஆண்டில் பெருந்தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனியார் துறை தொழிற்சந்தைக்கு பொருந்தக்கூடிய வகையில் நபர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தொழில் வாய்ப்புகளை தொடர்ந்தும் வழங்கப்பட முடியாது எனவும் கடந்த அரசாங்கம் தொழில் வாய்ப்புகளை அதிகளவில் வழங்கியதனால் வெற்றிடங்கள் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் விசா இல்லாமல் தங்கும் காலம் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு 60 நாட்களில் இருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தாய்லாந்தின் சுற்றுலா மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின்படி விசா விலக்கு திட்டத்தை சட்டவிரோத வணிகங்களும் பயன்படுத்திக் கொள்ளும் அபாயத்தை கட்டுப்படுத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறித்த திட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அறிவிப்பதற்கு முன்னர் மேலதிகமாக கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. 2024 ஜூலை மாதம் முதல் 93 நாடுகளைச் சேர்ந்த கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள்
60 நாட்கள் வரை சுற்றுலா நோக்கங்களுக்காக தாய்லாந்துக்குள் நுழைய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. இருப்பினும் நீண்ட தூர சுற்றுலா பயணிகள் சராசரியாக 14 தொடக்கம் 21 நாட்கள் மட்டுமே தங்கியிருப்பதுடன் குறுகிய தூர பயணிகள் ஒரு பயணத்துக்கு 2 வாரங்களுக்கும் குறைவாகவோ அல்லது சராசரியாக 7 நாட்களுக்கோ செலவிடுவதால் தாய்லாந்து சுற்றுலா இயக்குநர்கள் இதுகுறித்து கவலை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை அந்நாட்டில் சட்டவிரோதமாக வேலை செய்யும் அல்லது வணிகம் செய்யும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தாய் பயண முகவர்கள் சங்கம் முன்னதாக அமைச்சகத்திடம் இந்த கவலையை எழுப்பியது. அதே நேரத்தில் தாய் ஹோட்டல்கள் சங்கம் விருந்தினர்களுக்கு தினசரி சட்டவிரோதமாக வாடகைக்கு விடப்படும் இடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு இது ஒரு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் அந்நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து ஒரு சிறப்பு கூட்டு செயல்பாடு மையம் விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சிக்கான வேட்புமனுக்கள் எம் ஏ சுமந்திரன் தலைமையில் நேற்று கிழக்கு மாகாணத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வளவு காலமும் தாங்கள் மட்டுமே புனிதமானவர்கள் என்று தேர்தலில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து ஒரு சிலரோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இப்படியாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் 9 கட்சி கூட்டு 10 கட்சி கூட்டு என பல கூட்டுகள் வந்தன. தப்பித்தவறி ஒருவர் மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தார். எந்தவித தாக்கத்தையும் இந்த கூட்டு செலுத்தாது. இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் 5 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றோம். மிகுதி 12 சபைகளுக்கான வேட்புமனுக்களை நாளை காலை சமர்ப்பிப்போம். நிறைந்த போட்டியின் மத்தியிலேயே வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் சற்று நேரம் தாமதித்துத்தான் இறுதி செய்து கொண்டிருக்கின்றோம். கட்சியினுடைய தீர்மானத்தின்படி எந்தவொரு சபைக்கு முதல்வரோ தவிசாளரோ அறிவிக்கப்பட போவதில்லை. அத்தோடு தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக கட்சி முடிவெடுக்கும். உள்ளூராட்சி சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றோம். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த விடயம், இந்த தேர்தல் முறைமையிலேயே எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைப்பது கடினமான விடயம். ஆனாலும் நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அப்படியாக அல்லது பெரும்பான்மை கிடைக்காத இடங்களில் அந்தந்த சபைகளையும் சபைகளில் வேறு யாரும் பிரதிநிதித்துவம் கிடைக்கின்றது என்பதை பொறுத்து நாங்கள் தீர்மானிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் வாடகைக்கு குடியிருப்பவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றும் செயல்முறையை கடுமையாக அரசாங்கம் விரும்புகின்றது. ஜெர்மனியில் வாடகைக்கு குடியிருப்போர் அரசாங்கத்திடம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் தற்போது வாடகைக்கு குடியிருப்பவர்களை அகற்ற வேண்டுமானால் அவர்களுக்கு 1 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். இந்நிலையில் இந்த கால அவகாசத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் வாடகைக்கு தங்கியிருப்பவர்கள் கடந்த காலங்களில் அதிகளவான வெளியேற்றங்களை சந்தித்திருந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சுமார் 1 லட்சம் குடும்பங்கள் ஆண்டுதோறும் வாடகை வீட்டிலிருந்து வெளியேற்றத்தை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டு நெருங்கும் நிலையில் சந்தையில் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். பல பகுதிகளில் அரிசி கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமாக விற்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு தயாரிப்பு பெயர்களில் விற்கப்படும் அரிசி காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றனர். 220 ரூபாய் கட்டுப்பாட்டு விலையில் இருந்த நாட்டு அரிசி சில பகுதிகளில் 230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 240 ரூபாய் கட்டுப்பாட்டு விலை கொண்ட சம்பா அரிசி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கீரி சம்பா சில தயாரிப்பு பெயர்களின் கீழ் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அரிசி விலை உயர்வு குறித்து நேற்று நாடாளுமன்றத்திலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் இனப்படுகொலை நடந்தது என கூறி அது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ஆணைக்குழு ஒன்றை தமிழ் டயஸ்போராக்கள் கோரக்கூடும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், இலங்கை படையினர் போர்க்குற்றம் இழைக்கவில்லை. பரணகம குழுவில் இருந்த சர்வதேச நிபுணர்களும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தனர். இனப்படுகொலையும் நிகழ்த்தப்படவில்லை. உலகிலேயே பெருமளவில் பணைய கைதிகளை மீட்டு போரை முடித்த ராணுவம் தான் எமது நாட்டில் உள்ளது. எனவே போர்க்குற்றம் மற்றும் இனப்படுகொலை தொடர்பில் எமக்குள்ள குற்றச்சாட்டுகள் போலியானவையாகும். எனினும் குற்றச்சாட்டுகள் உண்மையானது என்பதை காண்பிப்பதற்கு பட்டளந்த அறிக்கை பயன்படுத்தக்கூடும். பட்டளந்த அறிக்கை இங்கு வெளியாவதால் வடக்கில் இனப்படுகொலை நடந்தது என கூறி அது தொடர்பில் டயஸ்போராக்கள் விசாரணை கோரலாம். எனவே ஜெனீவா மாநாட்டில் பட்டளந்த அறிக்கை எதிரொலிக்கக்கூடும் என்றார்.